ஹாய், நான் உங்கள் கன்னியாகுமரி மீனவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சாலை வளர்ப்பிருந்தேன். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த சாலையை பார்த்தீங்கன்னா எப்படி கழிக்கிறோம், அதை கொண்டு போய் ஏலக்கூடத்தில் விற்கிறதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுவோம். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா விடியகாலம் 2 மணிக்கு எழுந்திரிச்சி துணியெல்லாம் மாற்றிக்கிட்டு கடற்கரை கிட்ட போய் வள்ளத்தில் வலையெல்லாம் தூக்கி வச்சு வள்ளத்தை தள்ளிட்டு போய் வலையெல்லாம் போட்ட பிறகு ஒரு மணிக்கு கழித்து வாங்கி பார்ப்போம். அதில் மீன் பிடிச்சிருந்தா வாங்குவோம், இல்லாட்டி வலையில் மீன் இல்லாட்டி ஒரு அரை மணிக்கு கழித்து போட்டுக்கிட்டு வாங்கி பார்ப்போம். அதில் மீன் அதிகமாக பிடிச்சிருந்துச்சின்னா கரையை கழிப்போம், இல்லாட்டி கொஞ்சமாக மீன் பிடிச்சிருந்துச்சின்னா அங்கே வச்சே கழிச்சிட்டே வருவோம். வலையில் அதிகமாக சாலப்பட்டுருந்துச்சின்னா கரையை கழிப்போம். கரையை வந்த பிறகு வள்ளத்தில் தள்ளி வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு சைடாக நின்று வலையை வாங்கி அந்த சாலையை கழிச்சிட்டு இருப்போம். கழிக்கிற சாலையெல்லாம் புறக்கி ஒரு வட்டாலை நிரப்புவோம். வட்டாலை நிரப்புன சாலையை கொண்டு போய் தண்ணியில் நல்லா கழுவி அதை கொண்டு போய் இடத்துல ஏல விடுவோம். நாங்கள் ஏல விட்ட மீன் பார்த்திங்கன்னா 1100 ரூபாய்க்கு போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் கன்னியாகுமரி மீனவன்.